திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களை வருகின்ற பொழுது பல பேர் மிரட்டப்பட்டதாக எனக்கு செய்தி. எந்த மிரட்டல் உரட்டல் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காலத்தினுடைய நிலையை அறியாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டுவது திமுகவுடைய வாடிக்கை. இன்று அதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணா திமுக ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். ஆகவே திமுக ஒன்றிய செயலாளர் மக்களை மக்களாக மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்கு இது ஜனநாயக நாடு. அவரவர் விருப்பத்திற்கு ஏற்பதான் அவரவர்கள் நடந்து கொள்வார்கள். அவளை கட்டாயப்படுத்தி யாருமே ஒரு இயக்கத்திலே வைத்திருக்க முடியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியிலும் சரி, கொங்கு பேரவையிலும் சரி, இன்றைக்கு விலக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டு என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி இந்த ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பொதுமக்களுக்கு தேவையான நன்மைகளை அண்ணா திமுக ஆட்சியில் தான் செயல்படுத்தப்படும்.